பெரியார் பெருந்தொண்டர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான், அவன் காணத்தகுந்தது வறுமையாம், பூணத்தகுந்தது பொறுமையாம் என்றார் புரட்சி கவிஞர். அந்த தொழிலாளி என்பவன் எப்படிப்பட்டவன்? இன்றைக்கு உலகெங்கிலும் உள்ள மற்ற தொழிலாளர்கள் எல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள்? அங்கெல்லாம் தொழிலாளி என்பதற்கான ஒரு தனித்த ஒரு சாதி கிடையாது. நமது நாட்டில்தான் தொழிலாளி என்பவன் சாதியாக, வர்ணமாக பிரிக்கப்பட்டிருக்கிறான். தொழிலாளி என்றால் அவன் விலைக்கு வாங்கப்பட்டவன், பார்ப்பானின் அடிமை, போரில் புறமுதுகு காட்டி ஓடியவன், தானமாக பெறப்பட்டவன், இப்படியெல்லாம் சொல்லி தொழிலாளர்களை இழிவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த தொழிலாளர்களுக்கு கூலி கொடுத்தோ கூலி கொடுக்காமலோ வேலை வாங்கலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வைத்திருந்து அந்த மக்களை அடிமைப்படுத்தியதன் காரணமாகத்தான் அந்த மக்களுக்கு எந்த விதமான வசதியும் இல்லாமல் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக ஏழைகளாக இருந்திருக்கிறார்கள். காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான், அவன் காணத்தகுந்தது வறுமையாம், பூணத்தகுந்தது பொறுமையாம் என்று புரட்சிக்கு சொன்னதற்கு காரணம் இதுதான். ஏனென்று சொன்னால் தொழிலாளிக்கு கூலி கொடுத்தும் வாங்கலாம், கூலி கொடுக்காமலும் வேலை வாங்கலாம் என்பது இந்த நாட்டினுடைய மனு தர்ம சட்டம். அது மாத்திரமல்ல, அப்படி அவனுக்கு பெறப்பட்ட கூலியிலே அந்த சூத்திரனுக்கு பொருள் சேர்ப்பதற்கான ஒரு தகுதி இருந்தும் கூட அவன் தனக்கென்று பொருளை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தால் அது தன்னால் தன்னை பராமரிக்கக்கூடிய ஒரு பிராமணனுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கும் என்பதால் அந்த பிராமணன் மன வருத்தப்படாத வகையிலே அவன் சொத்து சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி மனு தர்மம் சொல்லுகிறது. இப்படி கூலியும் கொடுக்க மாட்டார்கள், இருக்கக்கூடிய கூலியிலே மிச்சப்படுத்தி தனக்கென்று எதுவும் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னதன் காரணமாகத்தான் அந்த தொழிலாளி வறுமையின் தளத்திலேயே இருந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நிலையிலேதான் இந்த தமிழ் மக்களுக்காக, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த தொழிலாளர்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய 95 ஆண்டு கால வாழ்க்கையும் அர்ப்பணித்தார் தந்தை பெரியார் அவர்கள். தொழிலாளர் கழகம் என்பது, திராவிடர் கழகம் என்பதே தொழிலாளர் இயக்கம்தான் என்று தந்தை பெரியார் சொல்வார். சூத்திர மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு இயக்கம். சூத்திரர்கள் தான் தொழிலாளர்கள். பார்ப்பனர்கள் எந்த இடத்திலும் தொழிலாளர்களாக இருந்ததே கிடையாது. அவர்கள் என்றைக்கும் உழைக்காமல் உண்டு கிடக்கக்கூடிய ஒரு அதிகார பீடத்திலேயே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உழைப்பது கிடையாது, அவர்கள் பயிர் நடுவது கிடையாது, அவர்கள் நெசவடு செய்வது கிடையாது, அவர்கள் வீடு கட்டுவது கிடையாது, எந்த வேலையும் செய்வது கிடையாது. ஆனால் எல்லா வசதிகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்றைக்கும் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைகளாக இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் என்றைக்கும் தன்னுடைய தொழிலையும் மாற்றிக்கொள்ள முடியாது. எனக்கு விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் அந்த தொழிலை செய்துதான் ஆக வேண்டும். அதுதான் தர்மம், சனாதன தர்மம், குல தர்மம் என்கின்றார்கள். இன்றைக்கும் சங்கிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. அந்த சனாதன தர்மம் என்பதே அவரவருக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை, அவரவருக்கு விதிக்கப்பட்ட வேலையை அவரவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான். அப்படி செய்வதன் மூலமாகத்தான் பார்ப்பான் மட்டும் கொழுத்து கொண்டிருக்க முடியும், பார்ப்பான் மட்டும் சுகபோகைய வாழ முடியும் என்கின்ற நிலையிலே தான் இன்றைக்கும் அதனை அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தான் தொழிலாளர் இயக்கம், தொழிலாளருடைய அமைப்புகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன. தந்தை பெரியார் வந்த பிறகு, அண்ணல் அம்பேத்கர் வந்த பிறகு ஓரளவிற்கு பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் கல்வி அறிவு பெற்றார்கள், பொருளாதார நிலை உயர்ந்தது, வேலை வாய்ப்பை பெற்றார்கள். இன்றைக்கு ஓரளவிற்கு சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அந்த இருவரும் தலைவர்கள் தான் காரணம் என்பதனால் அந்த இருவரும் தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே திராவிடர் தொழிலாளர் கழகம் ஏன் என்கின்ற தலைப்பிலே நான் உரையாற்ற நினைக்கின்றேன். திராவிடர் தொழிலாளர் கழகம் ஏன் என்பது நம்முடைய தலைமை கழகம் வெளியிட்ட ஒரு புத்தகத்தினுடைய ஒரு தலைப்பு. திராவிடர் தொழிலாளர் கழகம் ஏன். இது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் பெல் நிறுவனத்திலே திராவிடர் தொழிலாளர் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை துவக்கி வைத்து அவர்கள் ஆற்றிய உரையினுடைய ஒரு புத்தக வடிவம் இது. இந்த உரை நடந்தது 30/11/1980. அதே நேரத்திலே நான் பெல் நிறுவனத்திலே வேலைக்கு சேர்ந்தது 27/11/1980.
அதற்கு முன்பு பெல் நிறுவனத்தில் இருந்தாலும் கூட ஒரு தற்காலிக ஊழியராக 2 ஆண்டு காலம் நான் பணியாற்றி இருக்கிறேன். அன்றைக்கு எனக்கு கூலி வெறும் 8 ரூபாய். 8 ரூபாய் கூலியிலே 2 ஆண்டு காலம் தற்காலிகமாக பணியாற்றி இருக்கிறேன் ஒரு வெல்டராக. அதற்கு பிறகு 8 மாத காலம் பணியிடை நீக்கம், அதாவது போஸ்டிங் என்று சொல்வார்கள். அதன்படி 8 மாத காலம் வெளியில் இருந்துவிட்டு அதன் பிறகு பணியில் அமர்த்தப்பட்டேன். பணியில் அமர்த்தப்பட்டு பணியில் சேர்ந்த 3ஆம் நாள் ஆசிரியருடைய பேச்சை கேட்கக்கூடிய பெரும் பேர் எனக்கு கிடைத்தது என்று சொன்னால் அது என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அவருடைய உரையை அருகிலே இருந்து கேட்டு அவரோடு புகைப்படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் கூட அன்றைக்கு இருந்தது. அந்த திராவிடர் தொழிலாளர் கழகம் ஏன் என்று அவர்கள் ஆற்றிய உரை பலரையும் சிந்திக்க வைத்தது. பல தொழிலாளர்களை நம்முடைய இயக்கத்தின்பால் ஈர்த்தது. தொழிலாளர்கள் மாத்திரமல்ல, தொழிலாளர் அல்லாத ஒரு தமிழர்களையும் திராவிடர் கழகம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்பதை உணர வைத்தது. அதே போல அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களையும் நம்முடைய இயக்கத்தின்பால் ஈர்த்தது. அப்பொழுது இந்த உரை, இந்த கூட்டம் நடந்த பொழுது அந்த கூட்டத்திலே உரையாற்றிய நம்முடைய தொழிலாளர் செயலாளர் அன்றைக்கு ஏஎம் ஜோசப், குழந்தை ஏஎம் ஜோசப் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார்கள். அதை நான் அப்படியே நேரடியாக கேட்டேன். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், பிஹெச் வெல் நிறுவனத்திலே பல தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன. இத்தனை தொழிற்சங்கங்கள் இருக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் செய்யாத ஒன்றை இந்த திராவிடர் தொழிலாளர் கழகம் செய்துவிடப் போகிறதா? எதற்காக இவர்கள் புதிதாக ஒரு சங்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி பலரும் பேசினார்கள் என்பதை அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பதிலளிக்கும் வகையிலே தான் தமிழர் தலைவர் அவர்கள் அங்கே ஆணித்தரமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். அதில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இங்கே பல சங்கங்கள் இருக்கலாம், ஆனாலும் திராவிட தொழிலாளர் கழகம் ஏன் துவக்கப்படுகிறது என்று சொன்னால், மற்ற சங்கங்கள்லாம் செய்ய தவறுகின்ற, செய்வதற்கு கூசுகின்ற, செய்வதற்கு அஞ்சுகின்ற, செய்வதற்கு தயங்குகின்ற வேலையினை கூசாமல், அஞ்சாமல், தயங்காமல் செய்யக்கூடிய ஒரு வேலையைத்தான் திராவிடர் தொழிலாளர்களும் செய்யும். உங்களால் செய்ய முடியாததை இந்த திராவிடர் தொழிலாளர்களும் செய்யும். அதற்காகவே இந்த சங்கம் இங்கே துவக்கப்படுகிறது என்று அன்றைக்கு சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு அதோடு அவர்கள் நிறுத்திவிடவில்லை. ஒரு ஊரிலே ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த ஒரு மருத்துவருக்கு அடுத்தபடியாக அந்த ஊரிலே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வருகிறார், ஒரு கண் டாக்டர் வருகிறார், இஎன்டி டாக்டர் வருகிறார், அல்லது ஒரு எக்ஸ்ரே நிபுணர் வருகிறார் என்று சொன்னால், அந்த ஏற்கனவே இருந்த டாக்டர்கள், இத்தனை டாக்டர் இருக்கும்போது எதற்காக இந்த எக்ஸ்ரே நிபுணர் வருகிறார், இந்த இஎன்டி டாக்டர் வருகிறார் என்று யாராவது கேட்கிறார்கள் என்றால் அப்படி யாரும் கேட்பது இல்லை. ஏனென்று சொன்னால் அது காலத்தின் அவசியம், மனிதனுடைய அந்த அவசியத்தை கருதி அந்த டாக்டர் எல்லாம் வருகிறார்கள். அதே போல ஒரு ஓவிய கலைஞர் இருக்கிறார். அந்த ஓவிய கலைஞர் பல்வேறு ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கிறார். அதே போல புகைப்பட கலைஞர் புகைப்படம் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே எக்ஸ்ரே கலைஞரும் இருக்கிறார். அந்த ஓவிய கலைஞர் அவரிடத்திலே சென்று என்னுடைய தாத்தாவை வரைந்து கொடு என்று சொன்னால், உன் தாத்தா எப்படி இருப்பார் என்று கேட்டால், எனக்கு யாரும் பார்த்ததில்லை, அவர் நான் பிறப்பதற்கு முன்பே இறந்து விட்டார்கள், இருந்தாலும் வரைந்து கொடு என்று ஒரு பேரன் சொல்லுகிறான். எப்படி எப்பா நான் நேரில் பார்க்காத ஒருவரை நான் வரைய முடியும் என்கின்ற பொழுது என்னுடைய பாட்டியை சொல்வார்கள், நீ அப்படியே உன்னுடைய தாத்தாவை உருக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய், இப்படித்தான் உன்னுடைய தாத்தா இருப்பார் என்று சொல்வார்கள். எனவே என்னை பார்த்து நான் வயதான தோற்றமாக இருந்தால் எப்படி இருப்போனோ அதுபோல வரைந்து கொடுங்கள் என்று கேட்டால் அந்த ஓவிய கலைஞர் வரைந்து கொடுத்து விடுவார். அதே போல ஒரு புகைப்பட கலைஞர் இடத்துல சென்று புகைப்படம் எடுக்கின்ற பொழுது, புகைப்படம் சரியாக இல்லையே, இந்த இதுல கொஞ்சம் டச்சப் பண்ணி கொடுங்கன்னா அவர் டச்சப் பண்ணி கொடுப்பார். ஆனால் ஒரு எக்ஸ்ரே நிபுணரிடம் போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம் என்று சொன்னால், ஒரு விபத்து நடந்து கால் முறிவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அந்த எக்ஸ்ரே எடுக்கின்ற பொழுது அந்த எக்ஸ்ரேயிலே கால் எலும்பு முறிந்து தனியாக தொங்குகின்ற நேரத்திலே இப்படி கால் தொங்குகின்றது, அசிங்கமாக இருக்கிறது, இது டச்சப் பண்ணி கொடு என்று சொன்னால் டச்சப் பண்ணி கொடுப்பானா? உள்ளது உள்ளபடி கொடுத்தால்தான் மருத்துவம் பார்க்க முடியும், அந்த காலுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். அதன் பிறகு அதற்கான ஒரு சரியான சிகிச்சை அளித்து அவனை நடக்க வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ரே நிபுணரை போன்றவர்கள் தான் நாங்கள் என்று சொல்லி அன்றைக்கு தமிழர் தலைவர்கள் அன்றைக்கு பேசியது இன்றைக்கு எனக்கு அப்படியே கண்முன்னால் தெரிகிறது. தோழர்களே, இங்கு இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னால் ஒரு சில செய்திகளை சொல்லிவிட்டு துவங்கலாம் என்று இருந்தேன். இருந்தாலும் நேரம் அதிகமாட்டு காரணத்தினால் அதை சொல்லவில்லை. இருந்தாலும் சொல்லலாம் என்று கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு வாரத்திற்கு முன்னால் தோழர் தாமோதரன் அவர்கள் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பினார். ஒரு வாரத்திற்கு முன்னால் தோழர் தாமோதரன் அவர்கள் ஒரு வீடியோ அனுப்பிச்சார்.
அது என்னன்னு சொன்னா, பாண்டே அவர்கள் பேசுகின்ற ஒரு வீடியோ, ஒரு 10 நிமிடம் பேசுகின்றார். 10 நிமிடம் பேசுகின்ற பொழுது அந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, தென் மாவட்டங்களிலே சாதி கயிறு கட்டிக்கொண்டு மாணவர்கள் சாதி வெறியோடு இருக்கின்றார்கள், ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு அதில் ஒரு மாணவன் இறந்து விடுகிறான். இப்படி இன்றைக்கும் சாதி வெறி தாண்டமாடி கொண்டிருக்கிறது. இந்த சாதி வெறி தாண்டமாடக்கூடிய இந்த மண் தான் பெரியார் பிறந்த மண்ணா என்று சொல்லி பெரியார் பிறந்த மண்ணை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அந்த சங்கி பாண்டே பேசினான். அதற்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டிருந்தார். அதற்கு என்னுடைய பதில் என்ன என்று சொன்னால், ஆம், இது பெரியார் பிறந்த மண் தான். எத்தனை ஊர்களிலே இது போன்ற சாதி வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட இன்றைக்கு 8 கோடி பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊரிலே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது கலை. அந்த கலை எப்படி வந்தது என்று சொன்னால், நீங்க சொல்றீங்க நாங்க பெரியார் மண்ணுன்னு சொல்றோம், ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இது பெரியார் பிறந்த பூமி கிடையாது, இது ஆண்டாள் பிறந்த பூமி, ஆழ்வார்கள் பிறந்த பூமி, நாயன்மார் பிறந்த பூமி, ரிஷிகள் முனிவர்கள் தோன்றிய பூமி என்றெல்லாம் சொல்றீங்க. இது எத்தனை ஆண்டு காலமாக? நீங்க சொல்வது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளமாக இருக்கக்கூடிய ஒன்று. ரிஷிகளும் முனிவர்களும் எந்த ஆண்டிலே வளர்ந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த ரிஷிகளும் முனிவர்களும் அன்றைக்கே விசவிதையை விதைத்து விட்டார்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அதை தண்ணீர் ஊற்றி வளர்த்தார்கள். அப்படி வளர்க்கப்பட்ட அந்த விஷ விதைகள், விஷச்செடிகள் தான் இன்றைக்கும் சாதிகளாக இருந்து கொண்டு தமிழனை ஒருவனுக்கு ஒருவன் சாதியால் பிரித்து அடித்துக் கொண்டு சாக வைக்கிறது. தந்தை பெரியார் தன்னுடைய அறிவு என்கின்ற ஒரு உரத்தால் அதனை அடித்து விரட்டினார்கள். தன்னுடைய கைத்தடியால் அந்த சாதி என்கின்ற அந்த நாகத்தை அடித்து அடித்து விரட்டினார்கள். எவ்வளவுதான் அடித்து விரட்டினாலும், எவ்வளவுதான் உழவன் ஒரு பயிரில் இருக்கக்கூடிய களைகளை எடுத்துக்கொண்டிருந்தாலும் களைகள் மீண்டும் மீண்டும் முளைக்கத்தானே செய்கிறது. அதுபோன்றுதான் பெரியார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமுதாய உழவர். சமுதாய உழவர் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களில் இருக்கக்கூடிய களைகளை நீக்கிக் கொண்டே வருவார். அவர் களைகளை பிடுங்க களைகள் முளைக்கிறது என்று சொன்னால் அது யாருடைய குற்றம்? அந்த களைகள் உருவாவதற்கான விதைகளை விதைத்தவன் தானே அதற்கு குற்றமானவன், அதற்கு காரணமானவன். அப்படித்தான் பெரியார் அவர்கள் அந்த களைகளை பிடுங்க இந்த சங்கிகளும் அவருடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ரிஷிகளும் முனிவர்களும் விதைத்த விசை விதைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம் பல இடங்களிலே பார்த்தீனியம் என்கிற செடி இருக்கிறது. அந்த பார்த்தீனியம் என்ற செடியை அழிக்க மீண்டும் மீண்டும் முளைத்துக் கொண்டே இருக்கிறது. அதே போல கருவேல முள்கள் என்று சொல்லக்கூடிய முள் செடிகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றமே உத்தரவு போட்டாலும் கூட அதை எவ்வளவுதான் அழித்தாலும் அந்த முள் செடியை அகற்றவே முடியவில்லை. அந்த அளவுக்கு இது வளர்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கு யார் காரணம்? அந்த விதையை தூவியதுதான் காரணம். அப்புறப்படுத்துகின்றவனை காரணம், அப்புறப்படுத்துகின்ற ஒரு விவசாயியை அல்லது ஒரு சமூக சேவகரை காரணம் என்று சொல்ல முடியுமா? அதுபோலதான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த சாதியை அடித்து நொறுக்கி விரட்டினார்கள். விரட்ட அந்த களைகள் மீண்டும் மீண்டும் முளைத்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய ஆழ்வார்களும் உங்களுடைய நாயன்மார்களும் நீங்கள் சொல்லக்கூடிய சனாதன தர்மமும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்து மதமும் தான் காரணம் என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இன்னொரு சங்கி ஒருவர் பேசிய வீடியோவையும் அவர் அனுப்பிச்சிருந்தார். யாருன்னா ஏகலைவன் என்ற ஒருவன். அவன் பொய் பேசுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறான். அவன் பேசுவது அத்தனையும் வன்மம் கலந்திருக்கிறது. பெரியார் ஒன்றுமே செய்யவில்லை, இந்த சமுதாயத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை என்கிறான். வைக்கம் போராட்டத்தில் பெரியாருக்கு பங்கே இல்லை என்கிறான். அதே போல காமராசரை பெரியார் ஆதரிக்கவே இல்லை என்கிறான். இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான புழுகு! வைக்கம் போராட்டத்திற்கு காரணம் ஜார்ஜ் ஜோசப் என்கிறான். இல்லை என்று மறுக்கவில்லை நாங்கள். ஜார்ஜ் ஜோசப் தான் ஆரம்பித்தார். கேசவ மேனன் அவர்களும் மாதவன் அவர்களும் ஜார்ஜ் ஜோசப் தான் ஆரம்பித்தார்கள். அவர்களெல்லாம் சிறைக்கு சென்று விட்டார்கள். சிறைக்கு சென்ற பிறகு அவர்கள் தந்தை பெரியாருக்கு அன்றைக்கு ஈவேரா என்று சொல்லக்கூடிய அவர்கள் காங்கிரஸில் இருந்தார்கள். அவருக்கு கடிதம் எழுதி பெரியார் அவர்கள் சென்றுதான் அங்கே போராடினார்கள். இன்னைக்கு ஜார்ஜ் ஜோசப் தான் அது காரணம் என்று சொல்லுகின்ற அந்த சங்கி, அந்த ஜார்ஜ் ஜோசப்புக்கு என்ன நிலைமை வந்தது என்பதையும் சொல்ல வேண்டும் அல்லவா? அது காங்கிரஸ் போராட்டம் என்று சொல்லுகின்றார். இது காங்கிரஸ் கட்சி எங்கே தீர்மானம் போட்டது? காந்தி அதை ஆதரித்தாரா? இல்லை ராஜகோபாலாச்சாரி ஆதரித்தாரா? இல்லை காங்கிரஸில் இருந்த மற்ற பார்ப்பனர்கள் ஆதரித்தார்களா? யாருமே ஆதரிக்கவில்லை. காந்தி என்ன சொல்லுகிறார்? இது தேவையில்லாத போராட்டம் என்கிறார். இது அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் தான் போராடி தீர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அத்தோடு ஜார்ஜ் ஜோசப் என்கின்ற நீ ஒரு கிறிஸ்தவன், இது இந்து மதத்தினுடைய பிரச்சனை, இதில் நீ தலையிடக்கூடாது என்று சொல்லி ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் மனம் நொந்து போய் வெளியேறுகிறார். இதையும் சொல்லணுமா இல்லையா?
ஜார்ஜ் ஜோசப்புடைய போராட்டம் அது காங்கிரஸ் போராட்டம் என்றால் ஜார்ஜ் ஜோசப் கடைசி வரைக்கும் அதில் இருந்தாரா? அவர் மனநொந்து போய் வெளியேறி விட்டார். தந்தை பெரியார் அவர்கள் தான் ஓராண்டு காலம் கடுமையாக போராடி எவ்வளவு நாட்கள் 70 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார்கள். அதை பார்த்து அது அப்படிப்பட்ட ஒரு இதே நடக்கவில்லை என்று சொல்கின்ற ஒரு சங்கி காமராஜர் முதலமைச்சர் ஆன பொழுது அவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! விருதுநகரில் தேர்தல் நின்றாராம் காமராஜர். அவருக்கு எதிராக தந்தை பெரியார் அவர்கள் ஜிடி நாயுடுவை நிறுத்தி நாயக்கர்கள் ஓட்டை பிரித்து காமராஜரை தோற்கடித்தார் என்று சொல்லுகிறார். உண்மையாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் 1952 தான் முதல் பொதுத் தேர்தல். அந்த முதல் பொதுத் தேர்தலிலே தந்தை பெரியாருடைய நிலை என்ன? காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வேலை செய்வது. சுதந்திரம் பெற்ற பொழுதே இந்த சுதந்திரம் நமக்கல்ல, இந்த பார்ப்பன பணியாக்கும்பளுக்கானது என்று சொன்னார். காங்கிரஸ் கட்சி அந்த சனாதன தர்மத்தை, இந்துத்துவத்தை, ராமராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கருதி அன்றைக்கு நடந்த பொதுத் தேர்தலிலே 1952 தொடர்ச்சியாக அவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள். காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கெல்லாம் சென்று காங்கிரஸுக்கு எதிராக வாக்களிக்க சொல்லி அங்கு பல வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அத்தனை பேரையும் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் தான் காங்கிரஸ் எதிர்த்த ஒரே கட்சியாக அன்றைக்கு இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம்லாம் அன்னைக்கு தேர்தலில் ஈடுபடல. கம்யூனிஸ்ட் கட்சி தான் கம்யூனிஸ்டுக்காரர்களை ஒவ்வொரு தொகுதியிலும் சென்று பிரச்சாரம் செய்து அவர்கள் கம்யூனிஸ்டுக்காரர்கள் அன்றைக்கு தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய கட்சி தடைப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலே அவர்களுக்காக சென்று வாக்கு கேட்டு அவர்களை வெற்றி பெற வைத்தார். அதிலே காங்கிரஸ்காரர் என்ற முறையிலே காமராஜரை எதிர்த்திருக்கலாம். ஆனால் எந்த தேர்தலிலும் போட்டியிடாத ராஜகோபாலாச்சாரி முதலமைச்சராக அவர் என்ன செய்தாரு? குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அதை வாபஸ் பெறவே முடியாது என்று சொல்லுகிறார். பல்வேறு தில்லுமுள்ளு வேலைகளை செய்கிறார். கடைசியில் தந்தை பெரியார் அவர்கள் போராடியது நுழையாக காமராஜர் ராஜாஜி அவர்கள் பதவியேற்று ஓடுகிறார். அந்த திட்டத்தை வாபஸ் வாங்கவே இல்லை. குலக்கல்வி திட்டத்தை வாபஸ் வாங்கல. அப்ப காமராஜர் அவர்கள் முதல்வர் பதவிக்கு அவர்களை முன்னிறுத்துகின்ற பொழுது அவர்கள் தயங்கினார்கள். காமராஜர் ராஜாஜி படித்தவர், அப்படிப்பட்டவர் இருந்த இடத்துல நான் எப்படி ஆட்சி செய்வது என்று தயங்கிய நேரத்திலே தந்தை பெரியார் அவர்கள் தான், நீங்க படித்த ராஜாஜி நம்முடைய பிள்ளைகளை படிக்க வேண்டாம் என்று பள்ளிக்கூடத்தில் எடுத்து மூடினான். நீங்க படிக்காதவர் தான், நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நீங்கள் முதலமைச்சராக வாருங்கள் என்று சொல்லி ஆலோசனை சொன்னார்கள். நீங்கள் ஆதரவு கொடுப்பதாக இருந்தால் நான் வருகிறேன் என்று சொன்ன பிறகுதான் தந்தை பெரியார் அவர்கள் நான் முழு மனதோடு ஆதரிக்கிறேன், நீங்கள் துணிச்சலாக வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது குடியாத்தம் தேர்தலில் சென்று இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெறுகிறார் காமராஜர். அந்த குடியாத்தத்துக்கு நேரடியாக சென்று மாத கணக்கில் அங்கேயே தங்கி பெரிய காமராஜருக்காக வீடு வீடாக வீதி வீதியாக தெரு தெருவாக சென்று பிரச்சாரம் செய்து அவரை வெற்றி பெற வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்த வரலாற்றை இருட்டு செய்கிறான். இந்த ஆள் ஒரு பத்திரிகையாளராம், ஊடகவியலாளர் என்று சொன்னால் செய்திகளை ஒழுங்காக சொல்லணும் இல்லையா? வரலாற்றை மறைக்கக்கூடாது அல்லவா? நான் சிறு வயதிலே ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்பொழுது நான் பேண்ட் போடுறேன்னா நீ ட்ரௌசர் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல முடியுமா? சிறு வயதில எப்படி இருந்தோம் என்பதை பற்றி யாருக்கு கவலை? இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதுதானே. அதுபோல பெரியார் அவர்கள் காங்கிரஸ் எதிர்த்த காலத்திலே காமராஜருக்கு எதிராக அவர் வேலை செய்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்திலே ராஜாஜியை விரட்டி விட்டு அந்த இடத்திலே காமராஜரை அமர வைக்க வேண்டும் என்பதற்காக அவருக்காக அல்லும் பகலும் உழைத்து அவரை வெற்றி பெற வைத்தவர் தந்தை பெரியார் அல்லவா? இந்த வரலாற்றை இருட்டடிப்பு செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு, நான் தமிழர் தம்பிகளுக்கு தவறான வரலாற்றை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான், மோசமான ஒரு நபர் தான் அந்த ஏகலைவன் என்பதை சொல்லி அந்த 2 பெரும் சங்கிகளும் இந்த சமுதாயத்திலே மோசமான ஒரு வரலாற்றை இளைஞர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முகத்திரையை நாம் தொடர்ந்து கிழிப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த தலைப்புக்கு இப்பொழுதுடன் வருகிறேன். இந்த தலைப்பிலே தமிழர் தலைவர்கள் என்ன சொல்றாங்க? திராவிட தொழிலாளர் கழகம் ஏன் என்று சொன்ன பொழுது மற்றவர்கள் செய்ய தயங்குகின்ற, செய்வதற்கு கூசுகின்ற, செய்வதற்கு அஞ்சுகின்ற வேலையை அஞ்சாமல் தயங்காமல் கூசாமல் செய்யக்கூடிய வேலையைத்தான் திராவிட தொழிலாளர் கழகம் செய்யும் என்று சொன்னார்கள். அதே போல புகைப்பட கலைஞரை போல இல்லாமல், ஒரு ஓவிய கலைஞரை போல இல்லாமல், ஒரு எக்ஸ்ரே நிபுணரை போல திராவிடர் தொழிலாளர் கழகம் செயல்படும் என்று சொன்னார்கள். இதன் அடிப்படையிலே இங்கே எப்படிப்பட்ட வேலைகள் நடந்தது என்பதை ஒரு சில உதாரணங்களோடு நாங்கள் சொல்ல விரும்புகின்றேன். என்று சொன்னால் இந்த வரலாறு என்பது நீண்ட வரலாறாக செல்லும். இருந்தாலும் சிலவற்றை மற்றும் ஒரு செலக்டிவாக சில விஷயங்களை மட்டும் சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கருதுகின்றேன். என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் அன்றைக்கு புதிதாக அந்த தொழிற்சாலையிலே நுழைந்த பொழுது அங்கே ஆதிக்கம் என்பது
பார்ப்பன ஆதிக்கம் தலைவிரித்து ஆடியது. அதே போல மலையாளிகளுடைய ஆதிக்கம் தலைவிரித்து ஆடியது. அந்த மலையாளிகளுடைய ஆதிக்கத்தையும் பார்ப்பனுடைய ஆதிக்கத்தையும் திராவிடர் தொழிலாளர்களும் ஆங்காங்கே கூட்டம் போட்டு கண்டித்துக் கொண்டிருந்தது. அன்றைய விடுதலையை பார்த்தோம் என்று சொன்னால் 1980, 81 அந்த காலகட்டத்திலே விடுதலையை பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக அதை பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். இதோ இந்த துறையிலே பாருங்கள், ஒரு மனிதவள துறையிலே பாருங்கள் பார்ப்பன ஆதிக்கம், இப்படி உற்பத்தி துறையிலே பாருங்கள் பார்ப்பன ஆதிக்கம், தரக்கட்டுப்பாட்டு துறையிலே பாருங்கள் பார்ப்பன ஆதிக்கம் என்று சொல்லி ஒவ்வொரு துறையிலும் எப்படி பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே பார்ப்பன அல்லாத மக்களை எப்படியெல்லாம் நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அங்கே பட்டியல் போட்டு காட்டிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வேலையை செய்தது திராவிடர் தொழிலாளர் கழகம். இப்படிப்பட்ட நிலையிலே தான் என்னை போன்றவர்கள் பொறுப்புக்கு வந்தோம். என்னை போன்றவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு இங்கே எப்படிப்பட்ட ஒரு பணிகளை நாங்கள் செய்திருக்கோம் என்பதை ஒரு சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். தோழர்களே, உங்களுக்கெல்லாம் 2-3 நாட்களாக இந்த மே தினத்தை பற்றி நம்முடைய தோழர் அன்பரசன் அவர்களும் ஐயா வன்னிய பெருமாள் அவர்களும் பல வரலாற்று தகவல்களை சொன்னார்கள். வரலாற்று தகவல்களை சொல்லுகின்ற பொழுது அதில் எப்படி மே தினம் வந்தது, எப்படி தொழிலாளர்கள் என்னென்ன பயன் பெற்றார்கள், என்னென்ன உரிமைகளை பெற்றார்கள் என்றெல்லாம் வந்தது. அதே போல இன்றைக்கு நம்முடைய திராவிடர் தொழிலாளர் கழகத்தின் மூலமாக மற்றவர்கள் செய்ய தயங்கிய வேலையெல்லாம் இதையெல்லாம் செய்தது என்பதை பட்டியலிட்டு காட்ட விரும்புகின்றேன். என்று சொன்னால் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய விடுதலையிலே பெரிய அறிக்கை வந்திருக்கிறது. நெய்வேலியிலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொறியாளர்களே ஒருவர் கூட தமிழர் இல்லாத நிலையிலே அதை எதிர்த்து திராவிடர்களும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. அதே போன்ற நிலை பெல் நிறுவனத்திலே உருவானது. 2002, 2003, 2004 ஆகிய காலகட்டங்களிலே பொறியாளர்கள் எடுக்கப்பட்ட பொழுது அந்த பொறியாளருடைய அந்த பட்டியல் என்பது ஒருவர் கூட தமிழர் இல்லாத நிலை உருவானது. அங்கே இந்த பட்டியலை நான் தான் எடுத்து கொண்டு போய் தமிழர் தலைவரிடத்தில் கொடுத்தேன். அந்த பெயர்களை பார்த்த உடனே அது நன்றாக தெரியும். அதில் இருந்த பெயர்கள் எல்லாம் சட்டர்ஜி, முகர்ஜி, பானர்ஜி இப்படித்தான் இருக்கும். இதை பார்த்த உடனே இதில் ஒருவரோட தமிழ் இல்லை என்பது யாரும் சொல்லாமலே விளங்கும். இதை கண்டு குதித்து போன தமிழர் தலைவர் அவர்கள் உடனடியாக அடுத்த நாளே அறிக்கை எழுதினார்கள். இப்படிப்பட்ட நிலை கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபோகுவதா, இதை கண்டித்தே ஆக வேண்டும், இதுக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொல்லி தமிழர் தலைவர் அவர்கள் அன்றைக்கு உடனடியாக அவர்கள் நேரடியாக வந்தார்கள். இங்கே நேரடியாக வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் காலையிலே திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை அருகிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதே போல அது முடிந்த பிறகு மாலையிலே மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டம் பெல் நிறுவனத்தில் நடந்து மிகப்பெரிய போர்க்குரல் எழுப்பினார்கள். இங்கிருந்து தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஆதரவு கொடுத்தார்கள், அவ்வளவு அதிகாரிகளும் ஆதரவு கொடுத்தார்கள். இது என்ன அநியாயமாக இருக்கிறது? தமிழர் நம்முடைய தந்தை பெரியாருடைய முயற்சினால் பெருந்தலைவர் காமராஜர் வருது தமிழர்களுக்காக வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த நிறுவனத்திலே ஒரு தமிழன் கூட இல்லையா? இது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு கொடுமை என்று சொல்லி அனைவரும் அதற்கு ஆதரவு கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட நிலையை தந்தை பெரியாருடைய வழியிலே தமிழர் தலைவர் அவர்கள் இதற்காக கடுமையாக குரல் கொடுத்து இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு பல தொழிலாளர்கள் அதற்கு பிறகு தமிழர்கள் ஏராளமாக எடுக்கப்பட்டார்கள் என்பது வரலாற்று உண்மை. அதே போல இன்னொரு செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையே சமூக நீதிதான். அந்த சமூக நீதியின் அடிப்படையிலே இடஒதுக்கீடு என்பது நம்முடைய உழைப்பின் காரணமாக, திராவிட கழகத்தின் உழைப்பின் காரணமாக இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 22.5% வழங்கப்பட்டு வருகிறது. நீண்ட நெடுங்காலமாக பெல் நிறுவனத்திலே பணியாளர் நியமனமே இல்லாமல் இருந்தது. ஐடிஐ படித்தவர்கள் 2005 தான் அதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட நிலையிலே என்ன செய்யறான்னா, ஏராளமான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அதற்கு விண்ணப்பிக்கிறார்கள். அதிலே தேர்வு ஆன பிறகு அதில் எப்படி தேர்வு செய்திருந்தான் என்று சொன்னால், அதிக மதிப்பெண் எடுத்தவன் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, அதாவது 77% தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 66% கட் ஆஃப். ஓசி என்று சொல்லக்கூடியவர்கள் 53% வச்சிருக்கிறான். ஓசி என்று சொன்னால் ஓப்பன் காம்படிஷன் என்று எடுக்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த பெல் நிறுவனத்திலே சூழ்ச்சியாக ஓசி என்பதை ஓப்பன் காம்படிஷன் சொல்லாமல் அதர் கம்யூனிட்டி என்று சொல்லி அவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கே தகுதி மார்க்கு 60. ஆனா அது 53 மதிப்பெண் எடுத்தவனையும் அதுல எடுத்தான்னு சொன்னா இது யாருக்கும் புரியல. நாம் தான் அதனை சுட்டி காட்டணும். இது எப்படி வேலைவாய்ப்பினுடைய நோக்கத்தை, இடஒதுக்கீடு நோக்கத்தையே, சமூக நீதி நோக்கத்தையே இது குழி தோண்டி புதைக்கிறாக இருக்கிறது. இது உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி குரல் கொடுத்த பிறகு மற்ற சங்கங்களும் அதில் சேர்ந்து கொண்டார்கள். அதில் வழக்குக்கு
மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு போட்டதிலே நாமும் அதில் ஒரு வாதியாக சேர்ந்து கொள்வதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருந்ததிலே உடனடியாக அந்த நீதிமன்றம் அவசர வழக்காக எடுத்து உடனடியாக தீர்ப்பு சொன்னது. இந்த இடஒதுக்கீட்டுக்கான கொள்கையை நீங்கள் வகுக்கவில்லை. இந்த நிர்வாகம் என்ன சொன்னது என்று சொன்னால், எந்த கேட்டகரியில் அவங்க விண்ணப்பிச்சிருக்கானோ எஸ்சி என்று விண்ணப்பித்தால் எஸ்சியில தான் நாங்கள் எடுப்போம், பிசி என்று ஓபிசி என்று விண்ணப்பித்தால் ஓபிசில தான் எடுப்போம். அதுல எடுத்தவங்களுக்கு இவ்வளவு பேர் தான் நாங்கள் கொடுத்தோம். மற்றவங்க எல்லாம் அந்த ஜாதியை குறிப்பிடாம ஓசி எஸ்சி என்று குறிப்பிடாம விண்ணப்பித்தவர்களுக்கு நாங்கள் இதை கொடுத்திருக்கிறோம், அவரவர்களுக்கு உள்ளதை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று சொல்லி பித்தலாட்டமாக சொன்னார்கள். நீதிமன்றம் கண்டித்தது. இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை நீங்கள் கொண்டு வரவில்லை, இது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தது. அதன் அடிப்படையில் ஓசி என்பது அதர் கம்யூனிட்டி கிடையாது, ஓப்பன் காம்படிஷன். அந்த ஓப்பன் காம்படிஷனால் வந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்களிலே எந்த கேட்டகரியாக இருந்தாலும், எஸ்சியாக இருந்தாலும் ஓபிசியாக இருந்தாலும் அதிக மதிப்பெண் பெற்றவன் அந்த அந்த ஓப்பன் காம்படிஷன்ல வந்து விட வேண்டும். ஓப்பன் காம்படிஷன் எத்தனை இடங்கள் இருக்கிறதோ அது பூர்த்தியான பிறகுதான் அதற்கு அடுத்தடுத்து எஸ்சி எஸ்டி ஓபிசி என்று நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்ப்பு வந்தது. அதன் அடிப்படையிலே அந்த ஒரு தேர்வே ரத்து செய்யப்பட்டு மீண்டும் புதிய முறையிலே தேர்வு செல்லும். இதற்கு தொழிலாளர் பல பேருக்கு அது விளக்கமே புரியல. இது ஏன் அது வந்து சரியா தானே எடுத்திருக்கான், இதுல என்ன தவறு என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நம்முடைய சங்கம் தான் அதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து துண்டறிக்கப்பட்டது, வாயிற்கட்டும் நடத்தி அதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்த பிறகுதான் ஓஹோ இப்படியா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது, இவ்வளவு நயவஞ்சமாக பார்ப்பனர்கள் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பறித்திருக்கிறார்களா என்று சொல்லி அன்றைக்கு அனைவரும் நம்முடைய குரலுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்று வச்சான். அந்த கேம்பஸ் இன்டர்வியூனா ஒவ்வொரு ஐஐடிலையும் போய் நேரடியாக ஆட்கள் எடுக்கிறது, இன்டர்வியூ வைக்காம. அது மாதிரி இந்தியாவில் உள்ள அனைத்து ஐஐடிலையும் போய் எடுத்தான். என்ஐடியில் ஏதாவது ஆர்இசி என்று சொல்லக்கூடிய ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் இதுலலாம் போய் எடுத்தான். அது மாதிரி எடுக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம். தொடர்ந்து எடுத்ததுல பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டை கடைபிடிக்கவே இல்லை. நம்முடைய விடுதலையிலே தான் நம்முடைய கவிஞர் அவர்கள் ஒரு தலையங்கம் எழுதினார்கள். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கான், அங்கெல்லாம் இடஒதுக்கீட்டை கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் அடிப்படையிலே விண்ணப்பித்தேன். விண்ணப்பித்த பொழுது அதுல வந்து எவ்வளவு பேர் எடுத்திருக்கீங்க, எந்தெந்த ஐஐடியில் எடுத்திருக்கீங்க, அதுல எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர், எத்தனை பேர் தாழ்த்தப்பட்டவர், இதுல வந்து திறந்த போட்டியில் எத்தனை பேர் வந்திருக்காங்க என்று கேட்ட பொழுது கிட்டத்தட்ட 1500 பேர் எடுத்திருக்கிறான். 1500 பேர்ல வெறும் 600 பேர் தான் எஸ்சி எஸ்டி ஓபிசி. கிட்டத்தட்ட ஒரு 38% தான் எடுத்திருந்தாங்க. 38% ரெண்டையும் சேர்த்து, அதாவது எஸ்சி எஸ்டி 22.75% எடுத்துட்டான். ஓபிசிக்கு 16% தான், 27% கொடுக்க வேண்டிய இடத்துல 16% தான் எடுத்திருந்தான். ரெண்டையும் சேர்த்து 38.5 தான் வந்தது. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்ப்பனர்களுக்கும் உயர்ஜாதி இருக்கிறவங்களும் தூக்கி கொடுத்தான். திறந்த போட்டியில எங்கேயுமே எந்த ஒரு இடத்திலும் ஒரு தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தி விட்டோம் வரவில்லை. இதையெல்லாம் கண்டித்து குரல் கொடுத்தவர்கள் நம்முடைய சங்கத்தை சேர்ந்தவர். நம்முடைய சங்கம் தான் அதற்கான வேலையை செய்தது. இப்படி வேறு வகையிலே நம்முடைய தமிழர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு கொள்கை அடிப்படையிலே மற்றவர்கள் செய்ய தயங்கிய வேலையை எதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாமெல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடி உலகத்தில் உள்ள அத்தனை தொழிலாளர்களும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாள் என்று சொன்னால் அது வந்து மே தினம். அந்த மே தினத்திற்கு எவ்வளவு பெரிய இழுக்கு வந்தது தெரியுமா? இன்றைக்கு எப்படி மதுரை மருத்துவக் கல்லூரியிலே சங்கிகள் உள்ளே நுழைந்து மத்திய தமிழர் சமூக நீதி அரசாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய, அண்ணாவுடைய அரசாக, கலைஞருடைய அரசாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலேயே ஒரு சமஸ்கிருத மந்திரத்தை அங்கே சொல்லி மாணவர்கள் உறுதியேற்கிறார்கள். அதுக்கு என்ன அடிப்படை? அங்கிங்கனாதபடி எங்கும் எல்லா இடத்திலும் வந்து RSS காரன் ஊடுருவி இருக்கிறான். மாணவர்கள் மத்தியிலும் ABVP என்ற பெயரால் ஊடுருவி அங்கே மிக மோசமான நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இது அரசாங்கத்திற்கு தெரியவில்லை, அமைச்சர்களுக்கு தெரியவில்லை, அதிகாரிகளுக்கு தெரியவில்லை என்கிறார்கள். எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒன்று. அதுல சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் ஏதாவது அறிவுபூர்வமானதாக இருக்கிறதா? ஹிப்போக்ரட்டிஸ் அந்த உறுதிமொழி என்பது அனைவருக்குமான மருத்துவத்தை உறுதி செய்கிறது. ஆனா இந்த சரக் சபத்தி என்கின்ற அந்த உறுதிமொழி என்ன சொல்லுது? அனைவருக்கும் அந்த மருத்துவமே இல்லை, பெண்களுக்கான மருத்துவத்தை ஆண்கள் துணை இல்லாமல் செய்யக்கூடாது என்கிறான். பார்ப்பனரையும் பசுவையும் வணங்க வேண்டும் என்கிறான். மருத்துவர்கள் தாடி வளர்த்துக் கொள்ள வேண்டும், மருத்துவர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் எவ்வளவு பிற்போக்குத்தனமானது.
அப்ப தாடி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் அதில் மருத்துவராக வரக்கூடாதா? அல்ல மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு மருத்துவராக வரக்கூடாதா? பார்ப்பானை வணங்க வேண்டுமா? மருத்துவத்திற்கும் பார்ப்பானை வணங்குவதற்கும் என்ன சம்பந்தம்? ஒரு டாக்டர் ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறாருன்னா அவர் அதற்கான கருவிகளை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாட்டோடு தான் உள்ள போகணும். எதுக்காக பார்ப்பானை கும்பிடணும்? எதுக்காக படுத்தணும்? இது 2 பேரையும் கும்பிட்டு போறதுனால எப்படி ஒரு நோயாளுடைய உயிரை காப்பாற்ற முடியும்? அப்படி ஒண்ணும் இல்லையே. அவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு நிலையை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உருவாக்கி இருக்குதுன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் தன் ஆக்டோபஸ் கரங்களை எல்லா இடத்திலும் ஊடுருவி வைத்திருக்கிறது. நீட்டி அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் அவர் கை தென்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்களை பிடித்து சின்னாபனமாக்கி சிதைத்துக் கொண்டிருக்கிறது. இது மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே, வனவாசிகள் என்று சொல்லக்கூடிய பழங்குடியினர் மத்தியிலே, தலித் மக்கள் மத்தியிலே என்று சொல்லி பல்வேறு பகுதிகளிலும் ரகசியமாக ஊடுருவி இந்த மக்களை அழித்து கொண்டு இந்து சனாதன தர்மத்திற்கு கொண்டு வந்து பார்ப்பனியத்தை பாதுகாப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதே போன்ற வேலையை இங்கே பெல் நிறுவனத்தை ஆர்எஸ்எஸ் செய்தது. என்ன செய்தது என்று சொன்னால், மே தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே அவர்கள் அங்கே ஒரு சங்கத்தை துவக்கினார்கள். நம்முடைய சங்கம் எப்பொழுது துவக்கப்பட்டதோ அதே காலகட்டத்திலே பிஎம்எஸ் என்கின்ற சங்கம், பாரதிய மஸ்தூர் சங்கம் என்கின்ற ஒரு சங்கம் துவக்கப்படுகிறது. தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த காலத்திலே ஆர்எஸ்எஸ் உருவாக்குறது என்று சொல்லி நாம் வரலாறு படிச்சிருக்கிறோம். அதே போல ஒற்றுமை எங்களுக்கும் இருக்கிறது. இங்கே திராவிட தொழிலாளர் கழகம் ஆரம்பித்த அதே காலகட்டத்திலே அந்த ஆர்எஸ் தொழிற்சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத இடைவெளியிலே அவர்களும் அந்த சங்கத்தை துவக்குகிறார்கள். ஆனால் தமிழர் தலைவர்கள் அவர்கள் இங்கே திருவரம்புரை உரையாற்றிய பொழுது அந்த சங்கம் கிடையாது. அதனால் அன்றைக்கே அந்த ஆர்எஸ் வேலையை, மனு தர்மத்தின் வேலையை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அந்த மனு தர்ம கம்யூனிஸ்டுகளை பற்றி ஏராளமாக அங்கே பேசினார்கள். அந்த ஆர்எஸ் தொழிற்சங்கம் இருந்திருந்தால் அந்த ஆர்எஸ்எஸ் தொழிற்சங்கத்தை பற்றியும் ஆர்எஸ்எஸ் அபாயத்தையும் அவர்கள் பேசியிருப்பார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் அங்கே ஆரம்பித்தார்கள். அப்படி ஆரம்பித்தவர்கள் எடுத்த எடுப்பிலே அவர்களுக்கு ஒன்றும் வரவேற்பு அவ்வளவாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலாளர் மத்தியிலே நச்சு விதைகளை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். சாதியை புகுத்தி, மதத்தை புகுத்தி, பிற்போக்குத்தனமான கருத்துக்களை புகுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மூளைச்சலவை செய்து கொண்டு அவர்கள் சேர்த்துக் கொண்டிருந்தார்கள். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டு மிகப்பெரிய மதக்கலவரம் நாட்டில் ஏற்பட்ட பிறகு அவர்கள் அந்த மதக்கலவரத்தை பயன்படுத்தி அவர்கள் மீண்டும் மீண்டும் தங்களுடைய விஷக்கருத்துக்களை அங்கே புகுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் எல்லா தொழிற்சங்களும் மே தினத்தை கொண்டாடி கொண்டிருப்போம். ஆனால் இவர்கள் மே தினத்தை கொண்டாடுவதில்லை. அந்த 92க்கு பிறகு என்ன எப்படி வந்தது என்று சொன்னால், அதுவரை அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரியாது. திடீரென்று இந்த மே தினம் என்பது எப்படி ஹிப்போக்ரட்டிஸ் உறுதிமொழியே இது வெளிநாட்டில் இருந்தது, விதேசி, அதனால சரக் சபத்து இந்த உறுதிமொழியை இது சுதேசி மந்திரம், இதைத்தான் நாம் உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, அப்படிப்பட்ட உறுதிமொழி அந்த உறுதிமொழி மாதிரி நம்முடைய அது மே தினம் என்பது வெளிநாட்டில் வந்தது. அந்த மே தினத்தை கொண்டாடுவது நமக்கு இழுக்கு என்று சொல்லி, நம்ம நாட்டிற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, நம்ம நாட்டிற்கென்று ஒரு பண்பாடு இருக்குது, அந்த அடிப்படையிலே சுதேசி தொழிற்சங்க தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாடணுங்கிறான். அந்த சுதேசி தொழிலாளர் தினம் எது என்று சொன்னால் அதான் விஸ்வகர்ம ஜெயந்திங்கிறான். அந்த விஸ்வகர்ம ஜெயந்தி என்பதை அவன் கொண்டாட ஆரம்பிச்சான். ஆரம்பத்தில் நமக்கு அது ஒன்றும் புரியலை, ஏதோ ஒரு கொண்டாடிட்டு போறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த விஸ்வகர்ம ஜெயந்தி என்றைக்கு கொண்டாடுகிறான் என்பதை நான் உன்னிப்பாக பார்க்கின்ற பொழுது ஈரோட்டு கண்ணாடியை போட்டுக்கொண்டு தமிழர் தலைவர் காட்டிய பாதையிலே பார்த்த பொழுதுதான் தெரிந்தது அது செப்டம்பர் 17. எந்த ஒரு இந்து மத பண்டிகையும் குறிப்பிட்ட ஒரு நாளிலே வருவது கிடையாது. குறிப்பிட்ட நாளிலே வராத பொழுது இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி செப்டம்பர் 17 எப்படி வந்தது? ஆங்கில மாதம், மிலேச்சியனுடைய மாதம், அதுவும் தந்தை பெரியார் பிறந்த நாள் அன்று எப்படி வந்தது என்கின்ற ஒரு ஐயம் நமக்குள் இருந்தவுடன் உடனே அதை கேள்வியாக கேட்டான். இது எப்படி நீங்க இந்த நாளை தேர்ந்தெடுத்தீங்க? இந்து மதத்தில் எந்த பண்டிகை குறிப்பிட்ட நாளில் ஆங்கில தேதியில் வருகிறது? எல்லாம் திதி பார்த்து, திவசம் பார்த்து, நாள் நட்சத்திரம் பார்த்து இப்படித்தானே ஒரு பண்டிகை வரும். ஒரு தீபாவளி என்று சொன்னால் கூட எந்த ஆண்டிலும் இந்த ஆண்டில் அதே தேதியில் அடுத்த ஆண்டு வருவதில்லையே. ஆயுத பூஜை அப்படி வருவதில்லையே. ஆவணியை விட்டம் கூட வேறு மாதத்தில், ஆடி மாதத்தில் கூட ஆவணியை விட்டம் வந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி மட்டும் ஆண்டுதோறும் எப்படி இந்த செப்டம்பர் 17 கொண்டாடுகிறாய் என்று கேட்ட பொழுது அவர்கள் அப்படியே தடுமாறினாங்க. பதில் சொல்ல முடியல. ஏனென்று கேட்டால் அவருடைய ஒவ்வொரு செயலும், ஆர்எஸ்எஸ் காருடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பொருள் உண்டு. ஆர்எஸ்எஸ் துவக்கியது அந்த விஜயதசமி நாளிலே அவர்கள் துவக்கினார். அதே போல அந்த பாரதிய மஸ்தூர் சங்கம் என்கின்ற அந்த சங்கத்தை துவக்குவதற்கு அவர்கள் சொன்ன காரணம், நாங்கள் திலகருடைய வழி வந்தவர்கள், திலகர் பிறந்த நாளான ஜூலை 1ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய சங்கத்தை துவக்கினோம்
என்று சொன்னார்கள். அதே போல பார்த்தோம் என்று சொன்னால் டிசம்பர் 6ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளிலே அந்த நாளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை குலைக்கக்கூடிய வகையிலே அம்பேத்கருடைய நினைவை யாரும் போற்றக்கூடாது என்பதற்காக அந்த நாளை தேர்ந்தெடுத்து மசூதி இடித்தார். இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் இந்த சூழ்ச்சி எங்களுக்கு புரிந்தது. இது தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் அல்ல, அதனால் அதற்கு சிறப்பு கிடையாது, அந்த சிறப்பை மாற்ற வேண்டும் என்பதற்காக RSS சங்கிகள் இதை நீங்கள் புகுத்தி இருக்கிறீர்கள் என்று பதிலடி கொடுத்தோம். பதிலடி கொடுத்தோம் என்ன சொன்னா, இப்படி எப்படி அண்ணாமலையில இப்ப ஏதாவது உளறிட்டு இருக்கான். RSS ஏதோ ஒரு கொள்கையை உள்ளே வைத்துக் கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அதனுடைய உள்ளர்த்தம் புரியாமல் உளறி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அன்றைக்கு என்ன உளறினான் என்று சொன்னால், நாங்கள் செப்டம்பர் 17 கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை, அது புரட்டாசி 1ஆம் தேதி வருகிறது. எப்படி ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்தநாளும் சித்திரை 1 ஒன்றாக வருகிறதோ அதுபோல இந்த புரட்டாசி 1ம் சித்திரை செப்டம்பர் 17 ஒன்றாக வருகிறது, அதைத்தான் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு சொல்லி ஒரு முட்டாள் உளறினான். உடனடியாக அது ஒரு 8 மணிக்கு கூட்டம் போட்டு சொல்றப்போ உடனடியாக நாங்கள் காலண்டர் எடுத்து பார்த்தோம். சரி, அடுத்த ஆண்டு எப்போ வருதுன்னு சொன்னா செப்டம்பர் மாதம் 17 என்பது புரட்டாசி 2ஆம் தேதி வருது. கெட்டிக்காரன் பிள்ளைக 8 நாள், ஓம்பளுக்கு 8 நிமிஷம் கூட தாங்கலப்பா. உடனே நாங்கள் பார்த்துட்டோம், அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் 17 என்பது புரட்டாசி 2ஆம் தேதி வருது, எப்போ கொண்டாட போறேன்னு கேட்டோம். அடுத்த வருஷமும் அதே செப்டம்பர் 17 தான் அவன் கொண்டாடுறான். எவ்வளவு ஒரு பித்தலாட்டம், மிகப்பெரிய பித்தலாட்டத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிதான் நம்ம கேட்டோம், விஸ்வகர்மா அப்படிங்கிற விஸ்வகர்மானால தொழிலாளிக்கு என்ன லாபம், தொழிலாளர்களுக்கு என்ன உரிமைகள் வந்தது? உழைப்பாளர் தினம் என்று சொன்னால் அது 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு என்று சொல்லி, 8 மணி நேர உறக்கம் என்று சொல்லி அது வந்தது. அது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் போராடி அமெரிக்காவில் உள்ள சிகாகோ அதிலே போராடி நூற்றுக்கணக்கான பேர் பலியாகி பெறப்பட்ட உரிமை. இந்த விஸ்வகர்ம ஜெயந்தி எப்படி வந்தது? இதுல என்ன உரிமை தொழிலாளி கிடைத்திருக்கிறது? உங்களுடைய இந்து மதத்துல எப்படி வைத்திருக்கீங்க? தொழிலாளின்னா யாரு? அவன் எப்படி இருக்கணும்? தொழிலாளிக்கு ஏதாவது வேலை நேரம் இருக்கா? உங்களுடைய தர்மங்கள் அதை சொல்லுகிறதா? தொழிலாளி என்பவன் யாரு? தொழிலாளி என்பவன் இன்னார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவனுடைய தொழிலுக்கான கருவிகளை வைத்துக் கொண்டு ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலே காத்திருக்கணுமா. ஒரு கொத்தனார்னா அதுக்கான அந்த கருவிகளை வைத்துக்கிட்டு இருக்கணும். ஒரு தச்சர் என்று சொன்னால் அவருடைய கருவியை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அவர் அதுக்கான கருவியை வைத்துக்கிட்டு இருக்கணும். யாருக்கு என்னென்ன வேணுமோ அவர்களை கூட்டிட்டு போய் வேலை வாங்கிக்கலாம். அது முழுக்க பார்ப்பனர்களுக்கு தான் அந்த வேலை. அப்படி பார்ப்பனர்களுக்கு சேவகம் செய்வதற்காக தொழிலாளர்களை ஊருக்கு ஒதுக்கி வச்சிருப்பான். ஒதுக்குப்புறத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை நேரம் என்று ஏதாவது இருந்ததா? எந்த நேரத்திலே கூப்பிட்டாலும் அவர்கள் போய் வேலை செய்யணும். அவர் கூலி கொடுத்தாலும் வேலை செய்யணும், கூலி கொடுக்காட்டியும் வேலை செய்யணும். இல்லைன்னா கடுமையான தண்டனை. அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. கூலி கூட எப்படி கொடுத்துருக்கிறான்? பார்ப்பன வீட்டுல மிஞ்சினதை போடணும், அவனால உடுத்த தகாத துணிகளை அவனுக்கு கொடுக்கணுங்கிறான். பாப்பான் எப்படி உடுத்துவான்னு நமக்கு தெரியும். அவனே நஞ்சு போனதே இத்து போனதையும் உடுத்திக்கிட்டு இருப்பான். அதுல அவனால் உடுத்த தகாததை அவனுக்கு கூலியா கொடுக்கணும், வேட்டியாக துணிமணியா கொடுக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கானே. இந்த தொழிலாளர்களுக்கு இந்த விஸ்வகர்மாவால் என்ன லாபம் கிடைக்குது என்று கேட்டால் உடனே பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். நேரடியாக பதில் சொல்ல மாட்டான். அவன் பாரதிய மஸ்தூர் சங்கம் என்ற பேர்ல சங்கம் வச்சிருந்தாலும் அந்த பேர்ல அவன் இது வரைக்கும் நமக்கு பதில் சொன்னதே கிடையாது. ஒரு நாள் கூட பதில் சொன்னது கிடையாது. வேற பேர்ல வருவான். இந்து முன்னணி அப்படிங்கிற பேர்ல வருவான். வேற ஏதாவது அந்த கிரிவல பக்தர் பேரவைன்னு வருவான். ஐயப்பா பக்தர் ஜனசபை பேர்ல வருவான். இப்படி வருவான், எதையாவது சொல்லுவான். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப உடனே கேட்டோம், அந்த விஸ்வகர்மான்னு சொல்றிய, விஸ்வகர்மா ரைட்டு, தந்தை பெரியார் 1973 இறந்தார்கள், 1879 பிறந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் 95 ஆண்டு காலம். இந்த நம்முடைய மக்களிடத்தில் வாழ்ந்ததுக்கான வரலாறு இருக்கிறது, செய்தி குறிப்புகள் இருக்கின்றன, புத்தகங்கள் இருக்கின்றன, புகைப்படங்கள் இருக்கின்றன. விஸ்வகர்மா எப்ப பிறந்தான், எப்படி பிறந்தான், ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? அவங்க அம்மா அப்பா யாரு, எந்த வருஷம் வாழ்ந்தான், அவன் என்ன செஞ்சான் சொல்லு முதல்ல அப்படிங்கிறப்ப அதுக்கு அவனால பதில் சொல்ல முடியல. உடனே நாம தான் ஒரு துண்டறிக்கை போட்டோம். எவ்வளவு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கொண்டு தொழிலாளி மத்தியில திணிச்சு கொண்டிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் எழுதின புத்தகத்துல தான் எடுத்து காட்டினான் நான். அண்ணல் அம்பேத்கர் எழுதின புத்தகத்திலே இந்து மதத்தின் புதிர்கள் தான் இருக்கு. அதுவும் அண்ணாமலை படிக்கிறதுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சான்ல, அம்பேத்கருடைய நேரடி சித்தாந்த வாரிசு நான் என்று சொல்லுகின்றான் அல்லவா,
அந்த சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய அந்த அம்பேத்கருடைய நூல் எந்த தொகுதியை படிக்கணும்னு சொன்னாங்க விசிகாக்காரங்க? தொகுதி 8 படிச்சுட்டு வந்தாங்க. அந்த தொகுதி 8 தான் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அதுல விஸ்வகர்மாங்கிறவனை பத்தி சொல்றாங்க. ஒரு செய்தி வருது, அம்பேத்கர் சொல்றார், விஸ்வகர்மா என்பவர் அவர் தேவலோக சிற்பி. அவர் நினைச்ச உடனே ஒரு மாளிகையை ஏற்படுத்திடுவாரு, நினைச்ச உடனே ஒரு உலகத்தை உருவாக்கிடுவாரு, வீட்டை கட்டிடுவாரு, அரண்மனையை கட்டிடுவாரு, அதெல்லாம் செஞ்சிருவாரு. அவருடைய மகள் சந்தனு என்பவள், அவள் சூரியனுக்கு மனைவியா கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் விஸ்வகர்மா. சந்தனுவை சூரியனுக்கு திருமணம் செய்து கொடுக்குறான் விஸ்வகர்மா. அந்த சந்தனு என்பவள் சூரியனுடைய குடும்பம் நடத்த முடியல, 3 பிள்ளையை பெற்றுட்டா. 3 பிள்ளையை பெற்ற பிறகு அவளுக்கு முடியல, ரொம்ப வெப்பம் ஜாஸ்தியா இருக்கு, இனிமே இவங்க கூட நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லி அவருடைய வேலைக்காரிய பணிப்பண்ணி அங்கே அந்த இடத்துல வச்சுட்டு வெளியே போயிடுறான். அதுக்கு பிறகு அந்த சூரியன் என்ன பண்றான், பகவான், சூரிய பகவான் அந்த பெண்ணோட குடும்பம் நடத்துறான். அதுதான் நம்முடைய மனைவி நினைச்சிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அவளுக்கு 3 பிள்ளை பிறக்குது. 3 பிள்ளை பிறக்கும் போது தான் அதுக்கு பிறகு அந்த பெண் என்ன பண்றா, ஏற்கனவே அந்த சந்தன் இருக்கா இல்லையா, விஸ்வகர்மாவுடைய மகள், அவளுக்கு யமன் பிறந்திருக்கிறான், சூரியனுடைய மகன் யமன். அந்த யமனை இவ சாயாங்கிறவ திட்ட வேலைக்காரி. திட்டம் போதுதான் தெரியுது அவனுக்கும், இது நம்ம அம்மா இல்லையே, அம்மா மாதிரி வேற யாரோ பொண்ணு இல்லை, அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. என்ற பெத்த தாயை கூட தெரியாதடா யமன் சொல்லி, யமன் தர்மங்கிற தெரியாதா? சூரியனுக்கும் அப்பதான் தெரியுது, ஓ இது நம்ம பொண்டாட்டி இல்லையே அப்படின்ட்டு 3 பிள்ளை பெற்றுட்டான். 3 பிள்ளை பெக்கிற வரைக்கும் முகத்தையே பார்க்கல போல் இருக்கு. அப்படி 3 பிள்ளை பெற்றுட்டு அதுக்கு பிறகுதான் அவளுக்கு அவ தன்னுடைய மனைவி இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே விஸ்வகர்மாவை கூப்பிட்டு சொல்லும்போது, ஏமா நீ அவங்க கூட குடும்ப நடத்தலன்னு கேட்கும்போது, என்னப்பா நீங்க சொல்றீங்க, மிகப்பெரிய வெப்பம் அதிகமாக தான் இருக்கு, கிட்டத்தட்ட நெருங்க முடியல, அவங்க கூட எப்படி குடும்பம் நடத்துறதுங்கிறப்ப தான் இவர் என்ன பண்றாரு, தன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த கடைசி இயந்திரத்தை வச்சு இந்த சூரியனுடைய விட்டத்தை காலையரைக்கால் பாகம் வெட்டி விட்டாராம். வெட்டி விட்டு அதுலதான் சூலாயுதத்தை விஷ்ணுவுக்கு செஞ்சு தராரு, அது சிவனுக்கு செஞ்சு தராரு, சக்கராயுதத்தை விஷ்ணுவுக்கு செஞ்சு தராரு, கார்த்திகேயனுக்கு வேலாயுதத்தை செஞ்சு தராருன்னு சொல்லி அந்த கதையை எழுதி வச்சிருக்கான். இதுல ஏதாவது அறிவுக்கு பொருத்தமான செய்தி இருக்கா? சூரியங்கிறது என்ன வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு வட்டமான தகடா, எத்தனை ஆயிரம் எத்தனை கோடிக்கணக்கான மைலுக்கு அங்கிட்டு இருக்கு, அதை போய் எப்படி இவன் வெட்டி எடுத்திருப்பான்? அப்படி வெட்டி எடுத்து அந்த வெப்பத்தை குறைக்க முடியுமா இப்படின்லாம் கேள்வி கேட்டா அதுக்கு அவன் பதில் சொல்ல மாட்டான். உடனே என்ன பண்ணுவான், பெரியார் மனைவி திருமணத்துக்கு வந்துடுவான். இல்லை வேற ஏதாவது இங்கே நம்ம பெரியார் சொத்துக்கள் எப்படி திங்கிறாங்க, வீரமணி சரியில்லை அப்படின்னு சொல்லி இது மாதிரி வேற ஏதாவது குறுக்கு செல் ஒட்டுவானே தவிர அவன் கேட்கிற கேள்விக்கு அவன் பதிலே சொல்றது கிடையாது. அப்படி அப்பட்டமாக மோசமான பிற்போக்குத்தனமான கருத்துக்களை அவர் பரப்பி கொண்டிருந்தார்கள். அவருடைய முகத்திலே கிழித்து காட்டினோம். தந்தை பெரியார் வழியிலே, ஐயா ஆசிரியர் போட்டு தந்த பாதையிலே கிழித்து காட்டினோம். இது அந்த சங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் அவர்கள் எப்படி நம்ம முறியடிச்சோம்னா, அவர்கள் அந்த 96ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த பிஜேபிக்காரன் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய அந்த தவறுகளால் வெற்றி பெறான். இங்கே திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தோல்ல தூக்குனதுனால வெற்றி பெற்று விடுகிறான். அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், நாங்களும் ஆட்சிக்கு விட்டோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைம்பா. ஆனால் இதை தொழிலாளர் மத்தியில் ரகசியமாக சொல்லி எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் வரோம்னு சொல்லி ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றப்பட்டது. நம்மால் அவர்கள் எதுவுமே செய்யலை. மற்ற சங்கங்கள் என்னென்னாலும் செஞ்சாங்களோ அதுக்கு நேர்மாறா செஞ்சாங்க. மற்ற சங்கங்களுடைய குறைகளை சொல்லி அவங்க வளர்ந்தாங்க. அவங்களுடைய கொள்கை வெளியே சொல்லவே இல்லை, எங்களுடைய கொள்கை இது, நாங்கள் இதெல்லாம் திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறோம் அப்படிலாம் சொல்ல, எதுவுமே சொல்லாம அவங்க ஏதோ போய் சொல்லி அந்த ஒரு பங்கு வர சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அங்கீகார தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள். நம்ம மீதி அவர்களோடு சேர்ந்தவர்கள் 4 சங்கம், மொத்தம் 5 சங்கம் அன்றைக்கு வெற்றி பெற்றது. திமுக ஒன்று, கம்யூனிஸ்ட் ஒன்று, காங்கிரஸ் ஒன்று என்று சொல்லி அம்பேத்கர் சங்கமும் அதில் இருந்தது. இந்த 5வது சங்கமாக இவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெற்று இந்த தொழிலாளர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஏமாற்றிக் கொண்டிருந்த நிலையிலே அடுத்த ஒரு தேர்தல் வந்தது. அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது அவர்களை பற்றி அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து பல கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம். வாயிற் கூட்டம் நடத்துவதற்காக நிர்வாகத்திற்கு போய் ஒரு கடிதம் கொடுக்குறோம், எங்களுக்கு வாயிற் கூட்டத்துக்கு தேதி வேணும்னு. அப்ப நிர்வாகம் என்ன சொல்லுது, தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு தான் நாங்கள் வாயிற் கூட்டத்துக்கு அனுமதி தருவோம், நீங்க தேர்தலில் நிற்கிறது இல்லை என்று சொன்னாங்க. அப்படியா, சரி அப்ப நாங்களும் தேர்தலில் நிற்கிறோம். ஏன்னா நமக்கு தேர்தலில் நிற்பது நமக்கு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் நம் பிரச்சார இயக்கம் பிரச்சாரம் செய்யணும், தேர்தல் என்றால்தான் பிரச்சாரம் செய்வதற்கே உரிமை இருக்கிறது என்று அவர்கள் சொன்ன பொழுது உடனடியாக கடிதம் கொடுத்தோம்.
கடிதம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்படுது. ஏன்னா 10 நாள் இருக்கு. 10 சங்கம் அன்னைக்கு நம்மளோட சேர்ந்து 10 சங்கம் இருக்கிற நாள் 9 நாள் தான். அந்த முக்கியமான முதன்மை வாயில்ல கூட்டம் போடணும். அப்போ 9 பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும். 10வது ஆளுக்கு கிடைக்காது. அப்ப நம்மளை பார்த்து நீங்க ஒதுங்கிக்கங்கன்னு கேட்குறான். எப்படி என்ன ஒதுங்க சொல்றீங்க? நான் ஒதுங்க முடியாது என்று சொல்லுகிறோம். நிர்வாகமும் நம்மை பார்த்து நீ என்ன கூட்டம் தானே போட போறீங்க, இல்லைங்க நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம் என்று சொன்ன பொழுது, சரி யாராவது இதை விட்டுக் கொடுக்கணும், யாரும் விட்டுக் கொடுக்க முடியாதுங்கிறப்ப சீட்டு குலுக்கி போடலாங்கிறாங்க. சீட்டு குலுக்கி போடலாங்கிறப்ப அதில் முதல் பேர் யாருக்கு வந்தாலும் நமக்கு தான் வந்துச்சு. அடுத்த நாள் கூட்டம், முதல் நாள் இரவு அந்த கூட்டம் நடக்கிறது, அந்த ஆலோசனை கூட்டம். அதில் சீட்டு குலுக்கி போடும்போது அடுத்த நாள் கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. உடனடியாக அங்கே நம்ம கூட்டம் போட்டு அந்த பிஎம்எஸ்னுடைய வரலாறு என்ன, அவருடைய பிற்போக்குத்தனம், அது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்புகள், அவருடைய தொழிலாளர் விரோத கருத்துக்கள், அன்னைக்கு பிஜேபி அரசாங்கம் என்னென்னவெல்லாம் தொழிலாளருக்கு எதிராக செய்து கொண்டு இருக்கிறது என்பதெல்லாம் எடுத்து சொல்லி, நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, பிஎம்எஸ்க்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க என்று சொன்னோம். யார் வெற்றி பெறுகிறாள் என்பது முக்கியம் அல்ல, யார் வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி தமிழர் தலைவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார் அல்லவா. அந்த வகையிலே அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை செஞ்சோம். இப்படி நாம் செய்ததனால் அனைத்து சங்கங்களும் நமக்கு அதே கருத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய அடியாக போய்விட்டது அவர்களுக்கு. அந்த நேரத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய மாபெரும் தோல்வி ஏற்பட்டது. அந்த தோல்விக்கு நாம் தான் காரணம் என்று சொல்லி அவர்கள் பயந்தாங்க. அதுதான் உண்மை. நம்மளை எல்லாம் கரிச்சு கொட்ட ஆரம்பித்தான். நேரடியாக ஒன்றும் பண்ண முடியல, மறைமுகமாக நமக்கு பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த சங்கத்தை தோற்கடித்தோம். ஆர்எஸ்எஸ் சங்கத்தை, பிஜேபியுடைய சங்கத்தை தோற்கடித்து அவருடைய அந்த புத்தலாட்டங்களை எல்லாம் தோலெடுத்து காட்டினோம். அதேபோல இன்னும் பல வரலாறுகள் நிறைய இருக்கு. அதுபோல நிர்வாகமே பாத்தீங்கன்னா அந்த சங்கிகளுக்கு ஆதரவாக தான் இருக்கும். சங்கிகளுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடனே பார்ட்னர்லாம் துள்ளி எழுந்து குதிக்கிறான். அப்படியே அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை உள்ள கொண்டு வரணுங்கிற துடிக்கிறான். துடிச்சுட்டு இருக்கும்போது நிர்வாகம் எல்லாருக்கும், எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு காலண்டர் கொடுக்கும். அந்த காலண்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலண்டர். எல்லா இயற்கை காட்சிகள் அல்லது பெல் நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய அந்த பாய்லர்கள், அதனுடைய பயன்பாடுகள், இது பற்றியெல்லாம் ஏராளமான படம் போட்டு ஒவ்வொரு ஆண்டும் வரும். இந்த பிஜேபி வெற்றி பெற்று வந்த பிறகு ஒரு முறை பார்த்தீங்கன்னா 2002 நினைக்கிறேன். இந்த 2002ல் மிகப்பெரிய ஒரு காலண்டர் கொடுத்தான். 12 படம் போட்டுச்சு. 12 மாதத்துக்கு 12 படம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் பார்த்தீங்கன்னா இந்து மத கடவுளுடைய படம். ஒரே ஒரு மசூதியும் ஒரே ஒரு சர்ச்சும் ஒரு பேருக்கு இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய படம், கிருஷ்ணனுடைய படம், பிள்ளையார் படம், இப்படி இருந்துச்சு. அந்த கிருஷ்ணன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கிருஷ்ணன் நிர்வாணமான புகைப்படம் இருந்துச்சு. இதை அங்கே வேலை பல தொழிலாளர்களும் அதிர்ச்சியாக பார்த்தாங்க. அதில் கிறிஸ்தவர்கள் அதை ஒருத்தர் தொட்டு கூட பார்க்கல, இஸ்லாமியர்கள் தொட்டு பார்க்கல, பெண்கள் ஏராளமான அரசு போன்ற பதவிகளில் இருந்தாங்க, அவர்களும் தொட்டே பார்க்கல. என்ன இப்படியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, தீக்காக்காரங்க ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட முறையிட்டாங்க. உடனடியாக அதற்கு நாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தோம். கண்டனத்தை தெரிவித்து அன்றைக்கு கண்டன வாயிற் கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டத்தில் யார் பேசினார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய பெரியார் ஊழியர் துரை சக்கரவர்த்தி அவர்கள். இரண்டு முறை பேசினார். காலையில் ஒரு கூட்டம், சாயந்தரம் ஒரு கூட்டம். 2 கூட்டத்திலும் அவருடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்தார். நாம் தொடர்ந்து காட்டிய எதிர்ப்பின் விளைவாக நிர்வாகமே கூப்பிட்டு சொல்லிச்சு, தயவுசெய்து இதோட விட்டுருங்க, இந்த ஆண்டு ஏதோ தவறுதலா வந்துருச்சு, அடுத்த ஆண்டு இது மாதிரி வராது என்று சொல்லி நிர்வாகத்தில் உள்ள முக்கியமான அதிகாரிகள், அந்த பொது மேலாளரும் அவருக்கு அடுத்த அதிகாரியும் கூப்பிட்டு சொன்னாங்க. கூப்பிட்டு சொன்னப்ப தான் சொன்னேன், சரி நீங்க பொது மேலாளர் தானே, இந்த காலண்டர் எப்படி வந்தது, உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் வந்திருக்குமா, எப்படி நீங்க அனுமதிச்சிங்க என்று சொன்னபொழுது அவர் பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாம அவர் அடுத்த ஆண்டு நாங்க வேற காலண்டர் வெளியிடுறோம், உங்கள்கிட்ட காட்டிட்டே வெளியிடுறோம், நாங்க எங்கள்கிட்ட ஒன்றும் காட்ட வேண்டாம், ஆனா இது போன்ற நிலை வரக்கூடாது என்று சொல்லி சொன்னோம். அதற்கு பிறகு அந்த காலண்டர் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு செயல்களை நாம் நிர்வாகம் செய்து வந்த அந்த சங்கித்தனமான காரியங்களை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக முறியெடுத்து வந்திருக்கிறோம். அதே போல ஆர்எஸ்எஸ்காரர்கள் தொடர்ச்சியாக என்ன என்று சொன்னால் அவர்கள் எப்படியாவது இந்துத்துவாவை உருவாக்கி விட வேண்டும், இந்து ராஜ்யத்தை உருவாக்கி விட என்பதற்காக பல்வேறு பெயர்களிலே பல்வேறு போலித்தனமாக நடந்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது துண்டறிக்கை வெளியிட்டுக் கொண்டு மற்ற சங்கங்களை கேலி செய்து கொண்டு ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள்.
அவர்களுக்கெல்லாம் அவ்வப்பொழுது பதிலடி கொடுத்து கொண்டே இருப்போம். ஆனால் அதே நேரத்தில் நிர்வாகம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் தெரியுமா நிர்வாகம்? எந்த ஒரு எல்லாருக்கும் தெரியும் வந்து ஒரு ஒரு நிர்வாகம் சொன்னா அங்க பாப்பான வச்சு அந்த பூஜ்ஜியம் போடுவாங்க. அது நிறைய நடக்கும். ஒரு புதிதாக எந்திரம் நிறுவது என்று சொன்னால் அதோட பார்ப்பனை கொண்டு வந்து பூஜை போட்டு தான் துவக்குவாங்க. அது வேற பக்கம். ஆனாலும் கொள்கை ரீதியாகவும் அந்த பார்ப்பனியத்தை இந்துத்துவாவை கொண்டு வருவதற்கு அவர்கள் குறியாக துடித்துக் கொண்டிருந்தார்கள். நிர்வாகத்தின் செலவிலேயே பெல் நிறுவனத்தினுடைய செலவிலேயே கம்பருக்கு விழா நடத்தினான். ஸ்ரீரங்கத்தில் போய் கம்பர் விழா நடத்தினான் அன்றைக்கு இருந்த அந்த நிர்வாக இயக்குனர். அதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தோம். நம்முடைய கவிஞர் அவர்கள் தான் மின்சாரம் என்ற பெயரில் கடுமையாக ஒரு கட்டுரையை எழுதினார்கள். அந்த கட்டுரையை தொண்டறிக்கையாகப்பட்டு வெளியிட்டதோடு அதிரடி அன்பழகன் அவர்களை வைத்து மிக கடுமையான கூட்டத்தை நடத்தினோம். அவர்கள் கடுமையாக விவாதித்து பேசினார்கள். இந்த கம்பர் விழா நடத்துவதற்கு நீங்கள் யார்? இது பொதுத்துறை நிறுவனம், இது எங்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்கிறது. உங்கள் வீட்டு செலவிலே உங்கள் சொந்த காசுல செய்யுங்க. இந்த பொதுத்துறை நிறுவனத்துடைய பணத்தை எடுத்து எதுக்கு செய்றீங்கன்னு சொல்லி கடுமையாக பேசினார். அதிலிருந்து அந்த செயலும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதே போல இன்னொரு முக்கியமான செய்தியை நான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டா, நிர்வாகம் பிஹெச்எல் நிர்வாகம் என்பது பார்ப்பன ஆதிக்கத்திலே இருக்கிறது. ஏராளமான செய்திகள் இருக்கு. பார்ப்பன ஆதிக்கம் எந்த அளவிற்கு தலைவரித்து ஆடியது என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்கில் விடிய விடிய கூட சொல்லலாம். அவ்வளவு இருக்கு. அதுல ஒரு செய்தி, விவேகானந்தருடைய 150வது ஆண்டு விழா, 150வது ஆண்டு விழா நடக்குது. நாடு புறாவும் நடத்துறான், RSS காரன் நடத்துறான், மற்ற எல்லாம் அந்த இந்து அமைப்புகள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவங்க நடத்திட்டு போறான், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா பில் நிர்வாகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த விவேகானந்தருடைய நூலை பணம் போட்டு வாங்கி எல்லா ஊழியர்களுக்கும் வழங்கி கொண்டிருந்தது. வழங்குவதற்காக வாங்கி வைத்திருக்கிறது. அந்த புத்தகத்தை முன்கூட்டியே நமக்கு அந்த புத்தகம் கிடைத்தது. அங்க இருந்த தோழர்கள், நமக்கு நம்முடைய ஆதரவான தோழர்கள் அந்த நிர்வாகத்தில் இருந்தார்கள். நமக்கு கொடுத்த உடனே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எவ்வளவு பெரிய பித்தாட்டம்! இது RSS காரன் செய்யலாம், அல்லது பிஜேபி காரன் செய்யலாம். ஒரு நிர்வாகமே இதுக்கு பணம் போட்டு எப்படி இதை நீங்க தொழிலாளிக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி கண்டனத்தை தெரிவித்தோம். அந்த புத்தகத்தை உடனடியாக அனுப்பினோம் கவிஞர் அவர்களுக்கு. கவிஞர் அவர்கள் அதை படித்து பார்த்து விட்டு உடனடியாக தலையங்கம் எழுதினார். அந்த தலையங்கத்தை தொண்டறிக்கையாக போட்டு அங்கே நாங்கள் போட்டா அதுக்கு நிர்வாகம் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். RSS காரன், BFS காரன் சங்கத்தின் பேர்ல வரமாட்டேங்கிறான். வேறு வேறு பேர்களை அதுக்கு பதில் சொல்லாம அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் எவ்வளவு பிற்போக்காக இருக்கிறது, ஜாதி ஒழிக்கப்படக்கூடாது, ஜாதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த விவேகானந்தர் சொல்லுகின்றார். விதவை திருமணம் கூடாது என்று சொல்லுகின்றார். இப்படி பெண்ணடை அது மாதிரி ஒரு கீழ் ஜாதிக்காரன் நாட்டை ஆள ஆசைப்படக்கூடாது. ஒரு சக்கிலியனால் நாட்டை ஆள முடியுமா? செருப்பு தைப்பவனால் நாட்டை ஆள முடியுமா? அது நாட்டை ஆள்பவனால் செருப்பு தைக்க முடியுமா என்கின்ற கருத்துக்கள்லாம் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் ஏராளம் இருந்துச்சு. இதெல்லாம் நாம் துண்டறிக்கையா போட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனா அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம வழக்கமான பாணி தான். நான் வீரமணிக்கு அப்புறம் அன்புராஜா பொதுச் செயலர் ஆக்கிட்டாரு, கட்சி சொத்தெல்லாம் அவங்க அனுபவிக்க போறாங்க, குடும்பமே அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி அப்படி அந்த பாணியிலேயே அது மாதிரி பெரியார் மணி நிறுவனத்துல எல்லாம் பார்ப்பனர்லாம் இருக்காங்க, பேசுறதுதான் சமூக நீதி, அங்க சமூக நீதி இப்படி யாருக்கும் கொடுக்கறது இல்லை என்றெல்லாம் இப்படி அவதூறான செய்தியிலே போலியான தவறான தகவலில் கொடுத்துக்கிட்டோம். இப்படி தொடர்ந்து நம்ம சூரட்டி போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கிகள் RSS காரர்கள் இதை தடுத்து நிறுத்த முடியல. அவங்க நேரடியாக நம்ம கூட்டு கேட்க முடியல. கேட்க முடியாம என்ன பண்றான், அங்க நிர்வாகத்தில் ஒரு அதிகாரி இருக்கார், ஒரு இஸ்லாமியர். அந்த இஸ்லாமியரிடம் நம்ம மாட்டி விடுறான். இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறான், ஒரு ஜாதியை எதிர்த்து பாப்பாங்கிறான், இந்த மாதிரி இந்து மதத்தை தாக்கி பேசுறான், இவனை கூப்பிட்டு நீங்க கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. எப்படி பாருங்க, அவன் நேரடியாக மோத முடியாம வேற யாரையும் விட்டு நம்ம மோத வைக்கிறான். இது ரொம்ப நல்ல வாய்ப்பா போச்சு. அந்த அதிகாரிகிட்ட நான் போறேன். போன உடனே என்ன யாருமோ நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இது சரியா அப்படின்னு கேட்டாரு. நான் கேட்டேன், நிர்வாகம் இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்களே, இது சரியான்னு கேட்டேன். அவருக்கு ஒன்றும் புரியல, அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியல. அது மோட்டிவேஷன் பண்ற மாதிரி தானே இருக்குன்னு சொன்னாங்க. இளைஞர்களே எங்களிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி அவர் இளைஞர்களுக்கு அந்த ஊக்குவிக்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ற மாதிரி தானே இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன பொழுது, இல்லை நீங்கள் நினைப்பது தவறு, இந்த புத்தகத்தை நான் முழுமையாக படிச்சிருக்கிறேன், இந்த புத்தகத்தை முதல்ல பாருங்க அப்படின்னு, அட்டப்படத்தை பாருங்கன்னு அட்டப்படத்தை பார்த்தாரு. அந்த அட்டப்படத்துல என்ன போட்டிருக்கான்னா இந்தியா படம் போட்டிருக்கான், அதுக்கு கீழே தாமரை இருக்கு. அப்ப இந்தியாவை தாங்கி கொண்டிருப்பது தாமரை என்கின்ற தோற்றத்திலே போட்டிருக்கான்.
அதை கேட்டேன். தாமரை யாருடைய சொன்னா? பிஜேபியோட சொன்னான். இப்போ இந்தியாவை பிஜேபி தான் தாங்குதா? இதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்பதான் அதனுடைய சூழ்ச்சிமா அவருக்கு புரிஞ்சுது. அதற்கு போய் உள்ளே உள்ள செய்திகளை அவருக்கு படித்து காட்டினேன். நாங்கள் ஜாதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஜாதியை ஒழிக்க வரும்போது வடிகட்டின முட்டாள்தனம் என்று இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் சக்கிலியின் செருப்பத்தைக்கு தான் லாய்க்கு, நாட்டை லாய்க்கு இல்லைன்னு அதில் சொல்றாரு. அதுபோல உங்களை போன்றவர்கள் இஸ்லாமியர்கள் முகமது நபி விதவைகளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் விவேகானந்தர் விதவை பெண்களுக்கு மறுவாழ் கொடுப்பது திருமணம் செய்து தவறு என்று சொல்கிறார். ஒரு உதவி பெண்ணுக்கு மறுமணம் செய்து வைப்பதால் ஒரு கன்னி பெண்ணுக்கு மாப்பிள்ளை இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி விவேகானந்தர் கவலைப்படுவதாக அதில் செய்தி இருக்கிறது. எவ்வளவு மோசமான தன்மை! அதே போல பல இடங்களிலே முகமது நபி கேலி செய்தும் இயேசுநாதரை கேலி செய்தும் விவேகானந்தர் எழுதிய கருத்துக்கள் அதில் இருக்கிறது. இது மதத்தையும் சாதியையும் இழிவுபடுத்தக்கூடிய, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை, உழைக்கும் மக்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல். இது RSS காரன் செய்யக்கூடிய வேலை. அது எதுக்கு நிர்வாகம் செய்யணும்னு கேட்டப்ப அவர் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டார். அப்ப சொன்னேன், சார் நீங்க ஏன் இத்தனை பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள், RSS காரங்க இருக்கான், அவன் நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்காம உங்களையும் விசாரிக்க வைக்கிறான். நம்ம 2 பேரையும் மோத விட்ட பாக்குறான். நீங்க ஒண்ணும் செய்யலைன்னா இவனை வளர்த்து விடுறதே இவர் தான் உங்க மேல பழிய தூக்கி போடுவான். இல்லைன்னா இவருக்கு அவர் பயந்துட்டாருன்னு சொல்லுவான். உங்கள் தலைக்கு மேல கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கும் ஆபத்து ஏற்படும். உங்களை போன்ற அதிகாரிகளுக்காகவும் நாங்கள் தொழிற்சங்கம் நடத்துகிறோம் என்று நான் சொன்னேன். ஆமாம் என்று அவர் ஒத்துக்கொண்டார். ஏன்னா அவர் எவ்வளவு நெருக்கடி கொடுத்திருப்பான். அதெல்லாம் ஒத்துக்கொண்டு சிரித்தார். அதான் சொன்ன, உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி வந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் பேச முடியாது. ஒரு உயர் அதிகாரி தொழிற்சங்கம் வைத்திருக்கக்கூடிய நாங்கள் தான் இந்த அதிகாரியை ஏன் பழி வாங்குகிறாய் என்று நாங்கள் கேள்வி கேட்போம். உங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் நாங்கள் தான் கேட்போம். அதைத்தான் திராவிட தொழிலாளர்களும் செய்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். அவர் அதை அப்படியே ஒத்துக்கொண்டார்கள். இப்படி பல செய்திகள், பல பிற்படுத்தப்பட்ட அதிகாரிகளை, தாழ்த்தப்பட்ட அதிகாரிகளை ஏராளமாக பழிவாங்கி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் கண்டித்திருக்கிறோம். அதையெல்லாம் முறியடித்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பை உருவாக்கி வைத்து தமிழர் தலைவர் சொன்னபடி அந்த மற்றவர்கள் செய்ய தயங்குகின்ற, செய்வதற்கு கூசுகின்ற, செய்வதற்கு அஞ்சுகின்ற வேலையை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. இப்பொழுது நேரம் அதிகமாகிவிட்டது என்று கருதுகிறேன். 9:30 ஆயிடுச்சு. பல பேர் இன்னும் உணவு உண்ணாமல் இருப்பீர்கள். எனவே இன்னும் பல செய்திகள். ஐயா, கொஞ்சம் நேரம் பேசலாமா, முடிச்சிடலாமா? இல்ல, இன்னொரு முறை கூட பேசலாம், முடிச்சிருங்க. 9:30 ஆயிடுச்சு. தந்தை பெரியார் அவர்களிலே தமிழர் தலைவர் அவர்கள் காட்டுகின்ற பாதையிலே நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் செய்வதற்கு அஞ்சுகின்ற, மற்றவர்கள் செய்வதற்கு கூசுகின்ற வேலையை, பயப்படுகின்ற வேலையை அஞ்சாமல், தயங்காமல், கூசாமல் திராவிட தொழிலாளர்களும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிடர் தொழிலாளர் கழகம் என்பதே கூட நம்முடைய தொழிற்சங்கங்கள் பல இடங்களில் இருந்தாலும் கூட இங்கே பெல் நிறுவனத்தில் நடப்பது போன்ற ஒரு அமைப்பு பல இடங்களில் இல்லை. அங்கே மற்ற சங்கங்கள் செய்வது போல நம்முடைய தோழர்கள் அங்கே கூலி உயர்வு, போனஸ் போன்றவற்றுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூலி உயர்வுக்காக குரல் கொடுத்தாலும் கூட எந்தெந்த நேரத்திலே குரல் கொடுக்க வேண்டும், எந்தெந்த நேரத்திலே அதற்காக போராட வேண்டும் என்பதற்கான ஒரு முறையை வழிவகுத்து கொள்கை அடிப்படையிலே ஈரோட்டு கண்ணாடி போட்டுக்கொண்டு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் ஏராளமாக குரல் கொடுத்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நம்முடைய தோழர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட மே தினத்திற்காக ஒரு தொண்டறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நிர்வாகத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் விரோத கருத்துக்களை எதிர்த்து ஒரு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். பல்வேறு செயல்களை நம்முடைய ஆசிரியர் போட்டு தந்த பாதையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணி தொடர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி, வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, வளர்க தமிழர் தலைவருடைய தொண்டு என்று சொல்லி அவர்கள் மேலும் தமிழர் தந்தை பெரியாருடைய வயதையும் தாண்டி 100 ஆண்டையும் கடந்து நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசையை தெரிவித்து, வாழ்க பெரியார், வெல்க திராவிடம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. திராவிட தொழிலாளர் கழகம் ஏன், எதற்காக என்ற தலைப்பில் தான் பணியாற்றிய அந்த தொழிற்சங்கத்தில், அந்த இடத்தில் தொழிலாளர் கழகம் எப்படி நடைபெற்றது, எப்படி செயல்பட்டது, அதுவே ஒரு தொகுப்பாக ஒரு வரலாற்று பூர்வமான திராவிட தொழிலாளர் கழகம் அவசியம் ஏன் என்பதற்கு ஒரு முத்தாய்ப்பான கருத்துக்களை பதிவு செய்த ஐயா அவர்களுக்கு அறிவழி காணொலியின் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு மத்திய அரசு அணுகுமுள்ள ஒரு
நிறுவனத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது என்று சொன்னால், இன்னும் ஏராளமான பகுதிகளில் ஏராளமான மத்திய அரசாங்க சார்புள்ள நிறுவனங்கள் இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இதன் மூலமாக எல்லா தொழில் நிறுவனங்களிலும் நம்முடைய திராவிட தொழிலாளர் கழகம் அவசியம் என்பதை உணர்த்தி ஐயா அவர்களுக்கு அறிவொளி காணொலியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஐயா கல்பாக்கம் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். வாருங்கள் ஐயா, உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் ஐயா. ஐயா கல்பாக்கம் ராமச்சந்திரன் ஐயா. நான் என்ன கூப்பிட்டதே இதுல. வணக்கங்க. கேக்குங்களா? கேக்குது சொல்லுங்க. வணக்கம், கேக்குங்களா? அறிவொளி காணொலி இந்த நிகழ்ச்சி பெல் ஆறுமுக அவர்கள் மிக சிறப்பான தகவல்களை கொடுத்தார்கள். அந்த நிறுவனத்துல அவர் பணி செய்த காலத்துல எவ்வளவு நெருக்கடியில் அவர் வாழ்ந்திருக்கிறார், பணி செஞ்சிருக்கார் என்று பார்க்கும்போது பிரமிப்பாக தான் இருக்கிறது. நான் கல்பாக்கத்துல பணி செய்யும் போது கூட நான் தொழிற்சங்க அந்த பணி ஈடுபாடுல இல்லை. ஏன்னா அங்க திராவிட தொழிலாளர்ன்றது ஒண்ணும் இல்லை, பகுத்தறிவாளர் கழகம் தான். அந்த அடிப்படையில நிர்வாகத்தோட பெரிய அளவுக்கு நம்மளுடைய ஈடுபாடெல்லாம் இல்லாம இருந்தது. ஐயா பில்லா ஆறுமுக ஐயா பார்த்தாக்கா அவரு பணி செய்த காலத்துல இவ்வளவு பிரச்சனைகளை அவர் அணுகியிருக்காருனாக்க அவருக்கு பின்னாடி இப்ப இருக்கக்கூடிய தோழர்கள் எந்த அளவுக்கு அதை பின்பற்றி அதுல வலு சேர்க்கிறாங்கன்றது தெரியல. அதை வளர்த்தெடுக்கிறதுக்கு அந்த இருக்கக்கூடிய தோழர்களை நம்ம ஒருங்கிணைப்பு பண்ணி நிறைய செய்யணும். என்னோட அங்க ஒரு அனுபவத்துல பகுத்தறிவாளர்கள இருந்து நான் பணி செஞ்சதுல அங்க நமக்கு சிக்கலா இருந்தது இந்த அறிவியல் இயக்கம் தான். தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம் சொல்லிட்டு அதுல எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு புல்லுருவி 1-2 பேரு நிர்வாகத்தோட ஏதாவது செஞ்சு அவங்ககிட்ட தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு செய்யறதுக்கு 1-2 ஆள் வேலை செஞ்சாங்க. அது என்ன செய்வாங்கன்னாக்க ஆயுத பூஜையை இவன் கையில் எடுத்துக்கிட்டு செய்வான். அறிவியல் இயக்கம் நடத்தக்கூடிய கம்யூனிஸ்ட் இதுல ஒரு 2-3 பேர் வச்சுக்கோங்களேன். அவங்கள நான் நேரடியா தாக்குதல் பண்ணி அந்த ஆயுத பூஜையை நீயா எடுத்து நடத்துற, எவனோ குறிக்கி திங்கிறவன் செஞ்சுட்டு போறான், நீயே அறிவியல் இயக்கம் பண்றவன் நிர்வாகத்துக்குள்ள ஆயுத பூஜை செய்யற, குறைந்தபட்சம் என்னோட அறையில எதையும் செய்ய விட மாட்டேன். அதே போல அந்த எதிர்ப்பெல்லாம் நான் அப்பப்போ காமிக்கிறது உண்டு. அந்த அளவுல தான் என்னுடைய ஒரு சிறிய பணி இருந்தது. அது ஐயா ஆறுமுக ஐயா அவர்களுடைய அந்த பணிக்கு கண்டிப்பா ஈடாகாது. ஏன்னா என்னோட சூழல் வேற, இங்க பிஹெச்ல இருந்து இவ்வளவு செஞ்சிருக்காருன்னா மிக சிறப்புக்குரியது. அவருடைய பணி காலத்துல அவர் செஞ்ச இந்த நம்ம இயக்க கொள்கையை பரப்புறதுக்கு அவருக்கு நெஞ்ச நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.